தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்திற்காகவே உழைக்கக்கூடிய ராசி அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், சிலரால் சுயநலவாதி அப்படின்னு சொல்லப்பட்ட ராசி. அதாவது அவங்க என்ன தான் இவங்க மற்றவங்களுக்கு பண்ணாலும் பேர் வாங்குறது என்னமோ அவன் சுயநலவாதி, செல்ஃபிஷ்ஷு, அவன் அவனுக்காகவே எல்லாம் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் குடும்ப ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் பார்க்கும்போது இவங்க உழைப்பில் தான் எங்களோட ஃபேமிலியே ரன் ஆகிட்ருக்கோம். குடும்ப உறுப்பினர்களாலேயே அதிகமாக துரோகத்தை அனுபவிச்சவங்க, அதிக கஷ்டங்களை அனுபவிச்சவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி தான். தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய குணாதிசயங்கள், மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, இந்த ராசிக்காரங்க எப்படியாப்பட்டவங்க அப்படிங்கிறத முழுமையாக நான் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக கேட்டுக்கோங்க. இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது வாழ்க்கை பாதையை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு நேர்கோட்டிலேயே போகணும் அப்படிங்கிறதுக்காகவே மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குரு பகவான் அது அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க நேர்மையானவங்களாக இருப்பாங்க, தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, பிறருக்கு உதவ விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க, ஆன்மீக நாட்டம் உடையவர்களாக இருப்பாங்க. எந்த தப்பு பண்ணாலும் கடவுளை திட்டிட்டு கூட மறுபடியும் கடவுள் மேலேயே நாட்டமாக எங்களோட எய்ம் போகும். எதையும் நேருக்கு நேர் பேசுகிறவங்களாக இருப்பாங்க, பொய் பேச விரும்பாதவங்களாக இருப்பாங்க, பெரிய கனவுகளுடன் வாழ்பவர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய மனதில் கபடம் குறைவாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் கோபம் அதிகரிக்கலாம், அவசர முடிவுகள் எடுக்கலாம், யாரை எளிதில் நம்பி விடலாம், தங்களின் ரகசியங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து விடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாமே தவிர, மற்றபடி இவங்களுக்கு எல்லாமே குடும்பம் குடும்பம் குடும்பம், நண்பன் நண்பன் நண்பன், இது மட்டும் தான். அதுக்கு நடுவில் அவங்களுக்கு செல்ஃபிஷாக நினச்சிக்கிறதுக்கு நேரம் கூட கம்மியாக தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுடைய பலம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? தன்னம்பிக்கை. நிறைய பேர்கிட்ட இப்போ இல்லைங்க. தனுசு ராசிக்காரன் மாதிரி தன்னம்பிக்கை உடையவன் எவனுமே கிடையாது. கடவுள் நம்பிக்கை அதிகம், விடாமுயற்சி அதிகம். ஒருத்தன் முயற்சி பண்ணுவான், லைட்டாக அப்படியே பார்ப்பான், செட் ஆகுதான்னு பார்ப்பான், அப்படியே அடுத்த வேலையை பார்த்து போயிட்டே இருப்பான். ஆனால் இவன் விடாமுயற்சிக்காரன். கல்வி அறிவு அதிகம். ஒரு விஷயத்துக்குள்ளே போதுறீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக போவீங்க. கல்வி அறிவு, அதை பற்றின பேசிக் நாலேஜ்லேருந்து அதை பற்றின டீப் நாலேஜ் வரைக்கும் எல்லாமே அதிகம். ஆனால் வெளியே தெரியாத மாதிரியே காட்டிக்குவீங்க. நீங்கள் ஒரு அப்பாவி மாதிரியே காட்டுவீங்க, எதுவும் தெரியாத மாதிரியே காட்டிக்குவீங்க. தலைமைத்துவம் திறன் அதிகம். உங்கள் பின்னாடி ஒரு 100 பேர் இருந்தால் அவனை ஈஸியாக வழி நடத்துடுவீங்க. தனுசு ராசிக்கே உண்டான மிகப்பெரிய ஒரு சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் பல தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். பல கஷ்டங்களை அனுபவிச்சுவீங்க. இதில் மெயினாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் அனுபவிக்காத கஷ்டமே கிடையாது. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் இவங்களை அனுபவித்த கஷ்டங்கள் தான் அதிகமே தவிர, இவங்களால் பல பேர் நல்லா இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, உங்களால் கெட்டு போயிட்டான் அப்படின்னு ஒருத்தன் கூட சொல்ல முடியாது. அவங்களுக்கு கெட்டவனுக்கு கூட நீங்கள் போய் நல்லதாக செஞ்சுருப்பீங்க. இவங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? அதிக நம்பிக்கை, அதிக இரக்கம். மற்றவங்க மேலே இறக்கப்பட்டு நிறைய விஷயத்தில் மாட்டிட்டீங்க. உணர்ச்சி வசப்படுறது, கோபத்தில் பேசுகிறது, இந்த விஷயங்கள் பெரிய விஷயமாக உங்களுக்கு மாறிடுது. இதனால் சிலர் இவங்களை பயன்படுத்தி கொள்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் அதிகம். உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்து உங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப அதிகம். 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு. ஒரு மாதத்துக்கு மேலே தாண்ட போகுது. என்னெல்லாம் நல்லது நடந்திருக்கும்? 2026 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட வேலைகள் முன்னேறுங்க, பணவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும், வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கலாம், சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரலாம், புதிய நண்பர்கள் கிடைக்கலாம், சிலர் வாழ்க்கையில் புதிய திருப்பத்தை காணுவீங்க. சரி, இதெல்லாம் தமிழ் புத்தாண்டு பிறந்து 1 மாதம் ஆச்சு. குரு பயிற்சின்னு ஒன்று விஷயம் நடந்துச்சு. குரு பயிற்சி பற்றி டீப்பாக தெரியல அப்படின்னாலும், தனுசு ராசிக்கு குரு அப்படிங்கிறது அதிபதி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்ல செய்வாரோ, எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது பண வரவு உயரும். இது இந்த ராசிக்கு, தனுசு ராசிக்கு செக் பண்ணால் மட்டும் தான் தெரியும். ஓவரால் உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிக்கலாம். இல்லை சார் நாங்கள் லோக்கல்லே செக் பண்ணோம்னு செக் பண்ணுங்கள், கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சூட்டபிள் ஆகலை, செட் ஆகலை அப்படின்னா மட்டும் கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு பிரபல விவிஐபி ஜோதிடர் நம்பர். இது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக எடுத்துட்டாலும் சரி, ப்ரொமோஷனாக எடுத்துட்டாலும் சரி, ஆர்டர் பேஸிஸில், அதாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் பேஸிஸில் மட்டும்தான் ஜோதிடம் பார்ப்பார். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டு தான் நீங்கள் ஜோதிடம் பார்க்க முடியும். ஒரு விவிஐபி ஜோதிடர், 200க்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் பயன்படுத்திட்டு பேசி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பண வரவு உயர்த்தக்கூடிய ஒரு நபராக இருக்கார். உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணும்போது ஒருவேளை குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல நிலையில் இருந்தால் பண வரவு உயரக்கூடியதாக இருக்கும்.
உங்களுக்கு கரெக்டாக இருக்குது சார், இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் இஷ்யூஸ் இல்லை, தனுசு ராசிக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா பணம் வர உயரும், திருமண வாய்ப்பு வரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வீடு வாங்கக்கூடிய யோகம் உருவாகும், உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்குங்க. கடந்த சில வருடங்களாக இருந்த மன அழுத்தங்கள் குறைய தொடங்கலாம். குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க, மஞ்சள் ஆடை தானம் செய்யுங்க, கடலை பருப்பு தானம் செய்யுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க, குரு காயத்ரி ஜபம் செய்யுங்க. ரொம்ப நல்லது. செய்யக்கூடாதவ அப்படின்னா பெரிய தொகையை கடன் கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஒருத்தர் கடன் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அது கொடுக்க வேண்டாம். அவசர முதலீடு வேண்டாம். ஏதோ ஒரு இதில் டக்குன்னு போகிறக்க கூட மாட்டிக்குவீங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். குடும்ப விஷயங்களில் வெளியே பேச வேண்டாம். ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம். குடும்ப விஷயத்தை வெளியே பேசினாலும் நல்லா ஞாபகம். உங்களுக்கு குழம்பக்கூடிய தருணம் அதிகம். நீங்கள் வந்து குழம்புற நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராசிக்கார் வந்து ஈஸியாக மற்றவங்கிட்ட குழம்பிடுவீங்க, ஓப்பனாக எல்லாத்தையும் பேசிடுவீங்க. அதனால் குடும்ப விஷயம் வந்து வெளியே லீக் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களால் மட்டும்தான் குடும்ப விஷயம் வந்து வெளியே லீக் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து யாராலையும் அசைக்க கூட முடியாது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நபராக இருப்பீங்க. பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய பணம் திரும்ப கிடைக்குங்க, தொழிலில் லாபம் கிடைக்கும், நிலம் தொடர்பான வருமானம் வரலாம், வாடகை வருமானம் அதிகரிக்கலாம். ஆனால் தேவையற்ற செலவுகளை குறைக்கணுங்க. வண்டி வாகன யோகம் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்கும் யோகம் உண்டுங்க. புதிய கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தசாபுத்தி பொறுத்து இருக்குது. பழைய வாகனத்தை மாற்றக்கூடிய சூழல் உருவாக்கலாம் அப்படின்னு பாரம்பரிய ஜோதிட ரீதியான விஷயங்களை இப்போ நம்ம சொல்கிறோம். ஆனால் ஓவராலாக செக் பண்ணும்போது உங்களுடைய ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும். வாகனம் வாங்கும்போது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் தேர்வு செய்வது நல்லதாக கருதப்படுது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கும்போது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உபயோகமாக இருக்கும். கொஞ்சம் லாபகரமாக நீண்ட நாட்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதே போல் திருமண பலன் பார்க்கும்போது திருமணம் தாமதமாக இருந்தவர்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தைகள் வரலாம், குடும்ப ஒப்புதல் கிடைக்கும், திருமண தடைகள் குறையுங்க. ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை வந்து அதிகரிக்கலாம். ஸோ குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சி வருங்க. அதாவது குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சி உருவாகும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது, குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களும் நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், மருத்துவ முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இது தனிப்படையான ஜாதகம் செக் பண்ணும்போது தான் அது நிலையாக செட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ண முடியுங்க. சரி சார், இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும், தனுசு ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் செய்வனெல்லாம் எங்களுக்கு பழிக்குமா அப்படின்னு கேட்டால், நல்ல எண்ணத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும், நீண்ட நாட்களாக நினைத்த திட்டங்கள் செயல்படும், தொழில் விரிவாக்கம் நடக்கும். ஆனால் உழைப்பு இல்லாமல் பலன் கிடைக்காது. உங்களுக்கு யாராவது அப்படி ஏதாவது கந்திஷ்டியோ இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன நடவடிக்கைகள் மூலமாக உங்களுக்கு காட்டி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தடைப்பட்டிருக்கா, இல்லை தேவையில்லாத வண்டி வாகனங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா, இல்லை ஏதாவது கீழே விழுந்துருக்கீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதற்கான பூஜைகளோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி கோவில்களோ போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா செட் ஆயிரும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்க அதிகமாக புகழ்பவர்கள். தனுசு ராசிக்காரன் மட்டும் ஐஸ் வச்சா இங்கே உருகிடுவாங்க. ஸோ அதிகமாக அவங்ககிட்ட ஐஸ் வைக்கிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. பணம் கேட்டு வரவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பழைய பகைவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பொறாமை கொண்டவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எல்லாரிடமே உங்கள் திட்டங்களை பகிர வேண்டாம். அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, முதல் 3 நாட்கள் நல்ல தகவல் வருங்க. என்ன சார் முதல் 3 நாட்கள் நல்ல தகவல்? பண வரவுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம், குடும்ப ரீதியான விஷயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒன்று பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்த 4 to 6வது நாள் குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கணும். 7 to 9வது நாள் நண்பர்கள் மூலம் நன்மை உண்டு, தொழிலில் முன்னேற்றம் உண்டு. 10 to 12வது நாள் புதிய தொடக்கங்கள், நல்ல நேரம் எல்லாமே உருவாகுதுங்க. கடவுள் அருள் அதிகரிக்குதுங்க. அதுதான் மெயினான விஷயம். வணங்க வேண்டிய தெய்வங்கள்னு பார்க்கும்போது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் குரு பகவான். இந்த காலகட்டத்தில் அதாவது தனுசு ராசிக்கு அப்படின்னாவே எழுதப்பட்ட தெய்வம் குரு அதிபதி. ஸோ அப்போ குரு பகவானை குரு பயிற்சியிலேருந்து வணங்கினா இன்னும் உங்களுக்கு கை கொடுக்கத்தான் செய்வார். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமும் பாதகமும் கலந்துருந்தாலும் போய் அவர் கிட்ட அப்படி மட்டி போட்டு விழுந்துட்டா காப்பாற்றிக்கிறார்ல. ஸோ அதனால் அதை கொஞ்சம் மெயினாக பாருங்கள். தட்சிணாமூர்த்தி வழிபாடு தடைகளை நிவர்த்தி பண்ணுவார். முருகபெருமான் வழிபாடு, முருகபெருமான் நீங்கள் ரெகுலராக கும்பிட்றீங்க தான், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் இனிமேல் கரெக்டாக கும்பிட ஆரம்பிச்சவங்க. ஸ்ரீ மகாவிஷ்ணு வழிபாடு ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு இதோட ரொம்ப நல்லதுங்க. பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் பூ சமர்ப்பிக்குங்க, ரொம்ப நல்லது. வாழைப்பழம் நைவேத்தியமாக செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. குரு சோஸ்திரம்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி படிங்க, அது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கே நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கிற ராசி சார். அந்த தனுசு ராசி உடனே சொல்லுவாங்க, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உதவி செஞ்சதுனால தான் சார் நாங்கள் மாட்டியே தவிக்கிறோம், என்ன சார் பண்ணுறது அப்படின்லாம் இருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து உணர்வீங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டிகள் பழிக்குமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க.
கந்தஷ்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுது. அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன், கேட்டுக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயத்தை சொல்லணும். குரு அப்படிங்கிறவர் ஞானத்தின் அடையாளம், முருகன் அப்படிங்கிறவர் ஞான கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தனுசு ராசியால் முருக வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது. எந்தெந்த விஷயங்கள்லாம் சரியாகும் அப்படின்னா, மனக்குழப்பம் குறையும், முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும், எதிரிகள் விலகுவாங்க, வேலை வாய்ப்புகள் உருவாகும், வாழ்க்கையில் வழிகாட்டுதல் கிடைக்கும். கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தனுசு ராசிகாலுக்கு என்ன தரும் அப்படின்னா, கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வெறும் விரதம் இல்லை, இது எதிர்மறை சக்திகளை அகற்றும், மன தைரியத்தை அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமையை தரும், திருமண தடையை நீக்கும், குழந்தை பாக்கியத்திற்கு வழி செய்யும் அப்படின்னு பக்தி மரபில் நம்பப்பட்டாலும் முருகபெருமானை வழிபட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய விமோச்சனம் தான். இந்த ராசிக்காரர்கள் அறுபடை வீட்டில் திருச்செந்தூர் முருகன் கோவிலை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா எதிரிகளை வெல்ல பயன்படும். அதே போல் பாலதண்டாயுதபாணி, யார்? பழனி பாலதண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டீங்க அப்படின்னா கடன் பிரச்சனை குறையும். சுவாமிமலை முருகனை வழிபட்டீங்க அப்படின்னா கல்வி மற்றும் ஞான வளர்ச்சிக்கான வழி பிறக்கும். திருப்பரங்குன்ற முருகன் வழிபட்டீங்க அப்படின்னா திருமண தடைகள் விலகும். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் தெய்வங்கள் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னது தான், தட்சிணாமூர்த்தி, முருகன், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், துர்கையம்மன். இதை மறுபடியும் வழிபடுங்க. துர்கையம்மன் வழிபாடில் எதிரிகளை வெல்றதுக்கு சரியாக பயன்படும். ஆஞ்சநேயர் வழிபாடு தைரியத்தை கொடுக்கறது நல்லா பயன்படும். முருகரும் தட்சிணாமூர்த்தியும் வெற்றியும் ஞானத்தையும் தருவதற்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கும். மகாவிஷ்ணு பொருளாதார நிலையை சீர்படுத்துவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் எந்த நிறை ஆடை அடியணும் அப்படின்னா, மஞ்சள் வந்து குருவினுடைய நிறம்ங்க, பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சள் குருவினுடைய நிறமும், பொன்னிறம் வந்து வயல் போட்டிங்க அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுதுங்க. அதே போல் ஆரஞ்சு ஆன்மீக வளர்ச்சியை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு அந்த ஆரஞ்சு நிறம் உதவும். வெளிர் பச்சைன்னு சொல்லுவாங்க, அமைதியை உங்களுக்கு வந்து கொடுக்கும், மன நிம்மதி, மன அமைதியை உங்களுக்கு வந்து கொடுக்கும். எந்த நிற ஆடையை தவிர்க்கணும் அப்படின்னா, சில பாரம்பரிய ஜோதிட ரீதியான சில விஷயங்களின்படி கருப்பு, அடர் சாம்பல் நிறத்தை நீங்கள் வந்து தவிர்க்கணும். நிறங்களை முக்கியமாக ஆன்மீக நிகழ்ச்சிகளில் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ரெகுலராக பயன்படுத்துகிற சார் எப்படி சார்னா, ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பயன்படுத்துறது ரொம்ப தவறு. கோயிலுக்காவது நீங்கள் வந்து அதை போடாமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எந்த ஆடைகள் தானம் செய்யலாம் அப்படின்னா, வியாழக்கிழமைகளை மஞ்சள் வேஷ்டி, மஞ்சள் சேலை, மாணவர்களுக்கு பள்ளி சீருடை, முதியோர்களுக்கு துணி தானம் செஞ்சீங்க அப்படின்னா நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுதுங்க. எந்த ரத்தினம் உங்களுக்கு வந்து போடுறதுக்கு சரியான ஒரு விஷயம் அப்படின்னா, குருவினுடைய ரத்தினம் புஷ்பராகம். ஸோ பாரம்பரிய ஜோதிட ரீதியான சில விஷயங்களை பார்க்கும்போது குருபலம் அதிகரிக்க, திருமண யோகம் மேம்பட, பணவரவு உயர பயன்படுத்தக்கூடியது இந்த ரத்தினம். என்ன ரத்தினம்? புஷ்பராகம். இது வந்து அணியறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லது உண்டு. இதை நீங்கள் ஜோதிட ரீதியாக செக் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. வீட்டில் வச்சுருக்க வேண்டிய நல்ல பொருட்கள் பார்த்திங்கன்னா, வேல் படம் வைங்க, முருகர் படம் வைங்க, குரு பகவான் படம் வச்சு வழிபடுவது ரொம்ப நல்லது. விஷ்ணு படமும் ரொம்ப நல்லது. காமதேனு சிலை, அது ஏதாவது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கூட கடையில் விற்கும். அதை வச்சு சின்ன சிலையாக இருந்தாலும் வச்சு வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் மாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் மாடு வெட்டி வழிபடலாம். இல்லைனா மாட்டு பொம்மையாவது வச்சு வழிபடுறது ரொம்ப நல்லது. வீட்டில் தவிர்க்க வேண்டியது உடைந்த கண்ணாடியை வைக்காதீங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யாத கடிகாரத்தை வைக்காதீங்க, சேதமடைந்த தெய்வ படங்களை வைக்காதீங்க, பழுதான மின் சாதனங்களை வைக்காதீங்க. ஸோ தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மறைந்த திறமைகள் அப்படின்னா, சிறந்த பேச்சாளர்கள். நீங்கள் சரியான இடத்துல நீங்கள் பேசாமல் ரொம்ப உங்களை டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆசிரியர்களாக இருக்கலாம், ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கலாம், ஆலோசகர்களாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி திறன் வந்து உங்களுக்கு அதிகம். அதை உங்களோட திறனை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கான வழிகள் உங்களுக்குன்னு பிறக்கலாம்னு நினைக்காது, நீங்கள் தான் வழி உருவாக்கணும். வாழ்க்கையில் இவங்களுக்கு வரக்கூடிய முக்கியமான சோதனைகள்லாம் ஃபஸ்ட்டு நம்பிக்கை துரோகம், நண்பர்களால் ஏமாற்றம், பணத்தாமதம், உறவினர்களால் பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் இவன் அனைத்துமே இவங்க வந்து வலிமையாக்கிறதுக்கு மட்டும்தான், அது வந்து அனுபவங்களை வந்து பெருசாகிறது மட்டும்தான் இது வந்து உதவும். ஸோ எந்த மந்திரம் ஜபிக்கலாம் அப்படின்னா, முருக பக்தர்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. ஓம் சரவணபவ. ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லைல்ல, உங்களுக்கு தான் குருவோட கிரகத்தினால தான் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. சரி சார், இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்னா, குரு அருளுக்காக ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சஹ குரவே நம, இதை 16லேருந்து 108 முறை வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்னொரு டைம் கூட நோட் பண்ணிக்கோங்க, கமெண்ட் செக்ஷன்லேயும் பதிவிட்டுக்கோங்க. ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சஹ குரவே நம, ஓம் கிராம் க்ரீம் க்ரௌம் சஹ குரவே நம. இதை கண்டிப்பாக பண்ணுங்கள், மிகப்பெரிய மாற்றம் உண்டு. எந்த மரத்தை சுற்றி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரம் ஆன்மீக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மரமாக இருக்கும். வில்வ மரம் சிவ அருள் தருங்க. வேப்ப மரம் உடல் ஆரோக்கியத்தை தரும். எந்த கோவிலாக இருந்தாலும் இந்த மரத்தை சுற்றி வாங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் உணவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்லது. அதுலேயும் காகத்துக்கு, புறாவுக்கு, கிளிகளாம் உணவு வச்சிங்க அப்படின்னா புண்ணியமாக இருக்கும், மிகப்பெரிய புண்ணியம். விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பசு, நாய், குரங்குகள்லாம் உணவு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க.
இந்த ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி காணக்கூடிய கனவுகளினுடைய அர்த்தம் தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. பாரம்பரிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கோவில் கனவு நல்ல தொடக்கமாக இருக்கும். அது வந்து உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய தொடக்கத்தை உண்டாகுது அப்படின்னு அர்த்தம். யானை கனவில் வந்துச்சு அப்படின்னா பதவி உயர்வு உங்களுக்கு வருதுன்னு அர்த்தம். குழந்தை கனவில் வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாக போகுதுன்னு அர்த்தம். மலையை காண்பது வந்து வெற்றியை கொடுக்குதுன்னு அர்த்தம். கனவில் மலை வந்து மாதிரி வந்துச்சு சார், ஒரு மிகப்பெரிய மலை, அதில் நடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வெற்றி தருது அப்படின்னு அர்த்தம். இவங்களுக்கு ஏற்ற தொழில், நீங்கள் இந்த தொழில் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். இந்த இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகும். கல்வித்துறை, ஆன்மீகத்துறை, சட்டம், பயிற்சியாளர் துறை, ஊடகம், இந்த யூடியூப் சேனலு, ஆலோசனை சேவை, ரியல் எஸ்டேட், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். கொஞ்சம் நிறுத்தி கூட உங்களுக்கு செட் ஆகுமே தவிர நல்ல வாய்ப்பு உண்டு ஒரு சில விஷயம். இதுவுமே உங்களோட ஜாதக செக்னு எனக்கு கிளியராக சொல்லும். தனுசு ராசிகளுக்கு வாழ்க்கை வந்து ரகசியம் அப்படின்னா, இவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் திடீர்னு வருங்க. ஒரே இரவில் வேலை கிடைக்கலாம், திருமண முடிவு எடுக்கலாம், வெளிநாட்டு வாய்ப்பு வரலாம், தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். இது எல்லாமே திடீர்னு தான் நடக்கும். சிறப்பு பரிகாரம் முருகர் வழிபாடு தான். நெய் தீபம் போட்டு வழிபடணும். சிவன் கோயிலில் வெல்வ அர்ச்சனை, விஷ்ணு கோயிலில் துளசி மாலை, ஏழைகளுக்கு அன்னதானம். நீங்கள் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிங்கனாவே பொழைச்சிக்குவீங்க. ஸோ தனுசு ராசிக்காரங்க 108 ரகசியங்கள் கொண்டவங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நடக்கிறக்கும். ஸோ இதுவரை உங்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகத்தால் நிறைய விஷயங்களும் தப்பிச்சிங்க. இனிமேல் குருவினுடைய அனுகிரகம் இன்னும் அதிகமாக இருக்க போகிறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை வந்து எதுன்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். ஸோ எதுன்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும். இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து எதையும் யோசித்து பண்ணுறது ரொம்பவே நல்லது. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு இருந்தீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேஜை பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.